ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ரசமலாய். இது ஒரு அருமையான பெங்காலி ஸ்வீட்டு. நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான அந்த ரசகுல்லாவை நல்ல சர்க்கரையெல்லாம் சேர்த்து திக்காக காய்ச்சின பால் அந்த ரபடியில் ஊற வச்சு கொஞ்சம் கூலான டெம்பரேச்சரில் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இந்த ரசமலாய் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ரசமலாயை பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திரலாம். பாராட்டு நிச்சயம். வாங்க அருமையான ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாலை கொதிக்க வச்சிடலாம். இங்கே நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கு. நல்ல திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும்போது ஸ்வீட்டெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க. அது வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதித்து பொங்கு வர ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாலை நம்ம திரிய வைக்கணும். அதுக்கு எலும்பிச்சம்பழ ஜூஸ் சேர்க்கணும். இங்கே சின்ன எலும்பிச்சம்பழமாக ஒரு 2 எலும்பிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கணும். பெரிய எலும்பிச்சம்பழம்னா 1 போதுங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 எலும்பிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்து சாறு எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கிறேன். இங்கே பால் நல்லா பொங்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை சேர்த்துருவோம். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே பால் திரிய ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ளேமை கண்டிப்பாக கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, சன்னம் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விடுங்க. அந்த பால் உடஞ்சி தண்ணி தனியாக அந்த பால் தனியாக திரிஞ்சு வந்துடும். நான் எடுத்துக்கிட்ட லெமன் ஜூஸ் பத்தில் நான் இன்னொரு ஸ்பூன் லெமன் ஜூஸு கூட சேர்த்துட்டேன். நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதில் பாருங்கள், நல்ல பால் உடஞ்சிருச்சு, தண்ணி தனியாக அந்த பால் தனியாக திரிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவை. இனி இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இங்கே ஒரு பாத்திரத்து மேலே வடிகட்டுற பாத்திரம் வச்சுட்டேங்க. இது மேலே நல்ல ஒரு க்ளீனான துணி போட்டாச்சு. இதில் நம்ம அந்த திரிஞ்ச பாலை ஊற்றி அந்த பன்னீர் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ திரிஞ்ச பாலை கம்ப்ளீட்டாக நம்ம ஊற்றிடலாம். அந்த வடிகட்டி மேலே அந்த துணி மேலே அப்படியே ஊற்றி விடுங்க. கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் கீழே பாத்திரத்தில் வடிஞ்சிருச்சு. மேலே ஃப்ரெஷ்ஷான பன்னீர் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் விட்டு திரிய வச்சுருந்தோம். அந்த புளிப்பு சுவை இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசி கழுவி விடணும். நல்லா அலசி விட்டாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான பன்னீர் ரெடி. இப்போ இந்த துணியை எடுத்து அப்படியே நம்ம மூட்டை மாதிரி கட்டி சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்செடுத்துக்கணும். நல்லா இப்படி கொஞ்சம் அழுத்தி விடும்போது அந்த மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கீழே வடிஞ்சிரும். சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி வடிஞ்சிடணுங்க. ஸோ நல்லா இப்படி மூட்டை மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. சுத்தமாக தண்ணி வடிஞ்சிரும். ஸோ இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம பாலை சுண்டை காய்ச்சி அதில் சர்க்கரை நட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருவோம். இங்கே இன்னொரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஃபுல் ஃபேட் மில்க் தான். இதை நல்லா ஃபுல் பாயில் வர வைக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த ஃபுல் பாயில் வர வரைக்கும் பாருங்கள், நல்லா பொங்கி ஃபுல் பாயில் வந்துருச்சு. இனி நம்ம இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் திக்காக்கணும். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் திக்காகணும். நம்ம ஊற்றின பால் பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், நல்லா பாதி அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/3 மெஷரிங் கப் அளவுள்ள கப்பில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது பாதி கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கணும். சரியாக இருக்கும் இனிப்பு. நல்லா கலந்து விடுவோம். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை கரையும் போது இன்னும் கொஞ்சம் பால் திக்காகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. அடுத்ததாக நட்ஸை சேர்த்துருவோங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின பாதாமை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூடவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம விருப்பங்க. நம்மளுக்கு எந்த நட்ஸு சேர்க்க பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு
குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு கலரும் வாசனையும் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும் இந்த பால். நல்ல ஒரு 4-5 நிமிஷத்தில் பாருங்கள் பால் நல்லா திக்காயிருச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம மூடி எடுத்து வச்சுருவோம், கொஞ்சம் கூலாகட்டும். இப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. சுத்தமாக அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்ல சாஃப்டான ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரெடி. ரசகுல்லா ரசமலாயெல்லாம் செய்கிறதுக்கு இதுதான் மெயினான பொருள். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விடுவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ஏன்னா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பன்னீர். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை நல்லா இன்னுமே சாஃப்டாக்கணும். ஸோ நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக்கிக்கணும். இந்த பன்னீர் தண்ணியை வடித்து விட்டு ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி உள்ளங்கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும். மினிமம் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும், நல்லா அது சாஃப்டாகிற வரைக்கும். பாருங்கள், முன்னே இருந்ததை விட நல்லாவே சாஃப்டாகிடுச்சு. நம்மளுக்கு அது கைக்கு நல்லாவே தெரியும். இப்போ அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டான பன்னீர் ரெடி. இனி நம்ம பர்ஃபெக்டாக ரசமலாய் செஞ்சிடலாம். இதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிப்போம். அதை டிவைட் பண்ணி நல்லா ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ் பால்ஸாக உருட்டிட்டு கொஞ்சம் இப்படி உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அழுத்துனா அந்த ரசமலாயோட ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பன்னீர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி உருட்டி தட்டி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், அந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீரை கம்ப்ளீட்டாக உருட்டி தட்டி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே சைஸுக்கு, கிட்டத்தட்ட ஒரே சைஸுக்கு தட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது சர்க்கரை பாகில் போட்டு வேக வைக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும். இப்போ அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு அகலமான கடாயில் ஒரு ஃபுல் கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இனி சர்க்கரை நல்லா முழுமையாக கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து வரணும். ஸோ பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கரைஞ்சி கொதித்து வந்தால் மட்டும் போதும். இப்போ இதில் ஒரு 2-3 ஏலக்காவை பிரித்து போட்டு விட்டுருவாங்க. நல்லா பிரித்து போட்டாச்சு. இப்போ இதில் ரசகுல்லாவை கம்ப்ளீட்டாக அடுக்கி விட்டுருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசகுல்லாவை கம்ப்ளீட்டாக இந்த சர்க்கரை பாகில் போட்டு விட்டுறணும். கம்ப்ளீட்டாக போட்டாச்சுங்க. இனி நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஜீராவோடு சேர்ந்து இந்த ரசகுல்லா வெந்து வரணும். டோட்டலாக ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், சைஸ் வந்து பெருசாக இருக்குது. நம்ம அந்த ரசகுல்லா போட்ட சைஸை விட நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ நல்லா ஜீராவை உள்ளே இழுத்து நல்லா வெந்திருக்கு. இனி அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா கூலாக விட்டுருங்க. நல்லா அது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த பாலில் சேர்க்கணும். இப்போ அந்த ஒவ்வொரு ரசகுல்லாவாக எடுத்து இப்படி ஒரு கரண்டியில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த இன்னொரு குழிக்கரண்டி வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது உள்ளே இழுத்து வச்சுருக்கிற ஜீரா லைட்டாக வெளியே வரும். கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக ஒரு 70-75% எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்ல ஒரு பவுலில் இப்படி அடுக்கி வைங்க. இப்படி எல்லா ரசகுல்லாவையும் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஜீராவை வடித்து எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், நல்லா அந்த ரசகுல்லாவில் ஜீராவை வடிச்சிட்டு நல்ல ஒரு பவுலில் அடுக்கி விட்டாச்சு. நல்லா அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம திக்காக காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாலை இதில் ஊற்றி விட்டுறணும். பாலோடு இனி சேர்ந்து ஊறி வரணும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை அந்த நட்ஸோடவே சேர்த்து அப்படியே மேலால் ஊற்றி விடுங்க.
ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இனி இது இப்போவே எடுத்து சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 1-2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஆஹா ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. அந்த பாலோடு சேர்ந்து அந்த ரசகுல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஸ்வீட். இது ஒரு அருமையான பெங்காலி ஸ்வீட்டு. நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு பர்ஃபெக்டான சாஃப்ட் அண்ட் ஜூஸி ரசமலாயை நம்ம டேஸ்ட்டு பண்ணலாம். வீட்லேயே அழகாக ஹைஜீனிக்காக செஞ்சிடலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சால் அசத்திடலாம். பாருங்கள் ரசமலாய் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.